ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபயர்போல்ட்லேருந்து ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 2 days இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து 4Gயில் கொடுத்துருக்காங்க. 4G சிம் போடுற மாதிரி, நேனோ சிம் போடுற மாதிரி உங்களுக்கு வாட்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெக்கில் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ டீட்டெயில்ஸாக பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 10 கலர் கொடுத்துருக்காங்க. அக்வா ப்ளூ கொடுத்துருக்காங்க, செரி கலர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கோகோ இந்த ப்ரௌன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க, பிளாக்கு, க்ரீனு எல்லாம் ஒன்று ஒன்று பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் என்ன மெட்டீரியல்னா சிலிக்கான் தான் கொடுத்துருக்காங்க. கால் ஃபங்க்ஷன் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தோனி தலை தான் இதுக்கு. அதுக்கப்புறம் தி ஃபர்ஸ்ட் 4G லைட் கொடுத்துருக்காங்க. நேனோ சிம் ஃபோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் ப்ளஸ் ஒய்ஃபை ஆல்வேஸ் கனெக்டடு. அது ஸ்டோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா, அதில் 1000 ஆப்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா, 24/7 யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. மல்டிபிள் ஸ்கிராப் டிசைன்ஸு, அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாமே இதில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது வாட்சை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலனா இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அதில் உண்டான வீடியோ கொடுத்துருப்பாங்க, இல்லை டெஸ்ட்டாக இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூகுள் அசிஸ்டண்ட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க வாய்ஸஸோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 16 GB ஸ்டோரேஜு, பேட்ரி வந்து 800 mAh, 2 GB ரேம் கொடுத்துருக்காங்க, 4G நேனோ சிம்மு, கோடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோர் சிபியூன்னு சொல்லிட்டு ப்ராசஸரு. ஓரளவுக்கு நல்லதாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சோனி ட்ரீம்ஸ் ரியலைஸ்டு ஏன்னா பிக்சல் பார்த்தீங்கன்னா 320x386, பிரைட்னஸ்ஸு 600 வரைக்குமா. ஓகே, ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60Hz. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் யூசர், மீடியம் யூசர், ஹெவி யூசர், எக்ஸ்ட்ரீம் யூசர், இந்த 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் ஊப்பரு, நம்ம காருக்கு ஆப்ஸு, அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு உண்டான ஆப்ஸ் இதெல்லாமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. வாட்ஸ்அப்புக்கு டைப் பண்ணிக்கலாம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நேவிகேஷன், அதாவது மேப் யூஸ் பண்ணிக்கலாமா, கூகுள் மேப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு உண்டான ஆப்ஸு, அதாவது அமேசான் ப்ரைமே இதில் யூஸ் பண்ணி அதாவது ஸ்ட்ரீம் அப்படியே வீடியோவாக பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஓடிடி ஆப்ஸு, கேம் விளையாண்டுக்கலாமா. அதுக்கப்புறம் ஏஐ யூஸ் பண்ணிக்கலான்ட்டாங்க. இப்போ வர மோஸ்ட்டாக நிறையா வாட்சஸில் ஏஐ இல்லாமல் கொடுக்கறது கிடையாது, இப்போ இவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்டைலிஷில் இருக்குன்னு சொல்கிறாங்க. செட் யுவர் வாட்ச் டு ஸ்டைலிஷ், கிட்டத்தட்ட எத்தனை 6 வாட்சஸ் ஸ்டைலிஷ் இருக்குது. அப்புறம் கம்பேர் பண்ணிக்கலாமா ஃபோனுக்கு உண்டான, அதாவது ஃபோனுக்கும் வாட்சுக்கு உண்டான கம்பேர், வாட்சுக்கும் ட்ரீம் இப்போ கொடுக்குற வாட்சுக்கும் ஸ்மார்ட் வாட்சுக்கு உண்டான கம்பேரும், இப்போ அவங்க கொடுக்குறேன் என்ன வாட்ச் ஃபயர்போல்ட் ட்ரீம் அதுக்கு உண்டான கம்பேர், இந்த 3க்குமே கம்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வர மாட்டேங்குது, வரும் கீழே வரும். இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அட்டேங்கப்பா 7000 இருங்க, அடேங்கப்பா. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் கலருக்கும் டிசைனுக்கும் தனித்தனி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி 7300 பார்த்தோம், இப்போ 7000 பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு ரேட்டும் மாறும், ஒவ்வொரு வாட்சுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. இப்போ 7000 இருக்கட்டும். இப்போ இதோட வாட்சோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான அமௌண்ட்டு 7000. இதை வந்து 6 மந்த்து இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெறும் மந்த்துக்கு 1167 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும், ஹெச்டிஎஃப் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கட்டுற மாதிரி இருந்தால். அதுக்கப்புறம் டெலிவரி 2 daysல கொடுத்துறேன்ட்டாங்க. ஹைலைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லாம் படித்தா விடிஞ்சிடும். இருங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக இதுக்கு போயிடுவோம், ஆல் டீட்டெயில்ஸ்க்கு போயிடுவோம். இதில் நம்ம பார்த்தது தான். இப்போ வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ டெப்த்னா 1 மீட்டர் வரைக்கும் டெப்த்தாக போகலாமா. அதுக்கு மேலே போனீங்கன்னா அது உங்கள் வாட்சோட கண்டிஷனை பொறுத்து இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக போகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி உள்ளே போகிறோம்.
எந்த வாட்ச்லையுமே வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்கறது எது, அந்த ஒரு லைட்டாக தண்ணி படுறதோ இல்லை கொஞ்சம் விட்டுட்டு எடுக்கிறதோ தான். நீங்கள் ஃபுல்லாக முக்குனீங்கன்னா டோட்டலாக காலி வாட்சஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேருமே யூஸ் பண்ணலான்ட்டாங்க, அதாவது மென் ஆர் உமன் யூஸ் பண்ணலாமா. ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது மட்டும் சொல்கிறேன், மொத்தமாக சொன்னோம்னா வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் டைப்பு வைப்ரேட் இருக்குது, ரிங்கு அடிக்கிற மாதிரி இருக்குது. லித்தியம் அயன் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் 120 மினிட்ஸ், அதாவது 120 நிமிஷம். 120 நிமிஷம் மீன்ஸ் 2 மணி நேரம். அவ்வளோ நேரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஏறின்றாங்க. அதாவது பேட்டரி லைஃப் வந்து 4 ஹவர்ஸ், வெறும் 4 மணி நேரம் தான் நிற்கும். ரீசார்ஜபிள் பேட்டரி தான். யூஎஸ்பி கேபிள் கொடுக்குறாங்க. ஸ்டாண்ட் பை, அதாவது 360 ஹவர்ஸ். 360 ஹவர்ஸ் மீன்ஸ் ஒரு அது நீங்கள் போட்டு பார்த்துங்க எவ்வளோ ஹவர்ஸ்னு. 24 மணி நேரம்னா ஒரு நாள், அப்போ 24 × 360 போட்டிங்கன்னா அதுதான் எத்தனை நாளைக்கு நிற்கும்னு போட்டுக்கலாம். அதை ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸில் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஸு, வைஃபை, 4G லைட், அன்லிமிட்டட் ப்ளே ஸ்டோர் ஆப்ஸ் டவுன்லோடும் பண்ணிக்கலாமா. இதுக்கு மேலே என்ன வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சார்ஜிங் தான், இன்பில்டு ஸ்பீக்கர் அண்ட் மைக்கு, க்ளவுட் பேஸ்டு வாட்ச் ஃபேஸஸ். ஓகே, ஹெல்த் சூட் கொடுத்துருக்காங்க, மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கால் ஃபங்க்ஷனு, ப்ளூடூத் ஃபங்க்ஷனு, ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.0, ஆப்ரேட்டிங் ரேஞ்சு 10 மீட்ரு, அதாவது 10 மீட்ரு வரைக்கும் தான். அதுக்கு மேலே போனீங்கன்னா கட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. கால் ஃபியூச்சர் ரிஜெக்டட் கால்ஸ், ஆன்சர் கால் 2 தான் பண்ண முடியும். தேர்ட் பார்ட்டி ஆப் லிமிட்டட் சப்போர்ட் மட்டும்தான், அதாவது எல்லாமே யூஸ் பண்ண முடியான்ட்டாங்க. லிமிட்டடு அவங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு உண்டான ஆப்ஸ் மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியுமா தேர்ட் பார்ட்டி. சில இது சப்போர்ட் ஆகலைன்னா அது வாட்ச் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்னு ஒன்று இருக்கும், இது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், சில இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதர் கனெக்டிவிட்டி ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லாத அது கனெக்டிவிட்டி. டிஸ்பிளே ரெசல்யூஷன், டிஸ்பிளே சைஸ் 5.1 அங்கே சொன்னது தான். ஐபிஎஸ் ஹெச்டி டிஸ்பிளே, பேக்லைட் டிஸ்பிளே இல்லை. ஸ்க்ராச்சஸ் ரெசிஸ்டன்ட் எஸ் இருக்குது, ஸ்க்ராச்சஸ் ஆனால் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, அதர் டிஸ்பிளே ஃபியூச்சர்ஸ் ஐபிஎஸ் ரவுண்டு ஸ்க்ரீன், ரெசல்யூஷன் 320 × 386 ppi, 261 ஸ்க்ரீன் ஐசி. ஓகே, ஃபிட்னஸ்க்கு கொடுத்துருக்காங்கப்பா. கேலரிஸ் கவுண்ட்டு, அதாவது உங்கள் கேலரி எவ்வளோ பேர்ன் பண்ணுறதுன்னு அது கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் கவுண்ட்டு, ஹார்ட் ரேட் மானிட்டரு, அல்டிமேட் என்னன்னு தெரிலப்பா, பார்த்துக்குங்க. டேட் அண்ட் டைம் இருக்குது, காம்பஸ் இருக்குது, காம்பஸ் நோ கொடுத்துட்டாங்க, கேலண்டர் இருக்குது, அலாரமு, அப்புறம் லாங்குவேஜ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. வெயிட்டு அடேங்கப்பா, முக்கியமான ஒன்று கொடுக்குறாங்கப்பா, வாரண்ட்டி 1 இயர் கொடுக்குறாங்க. அதாவது லோக்கல் டொமஸ்டிக் வாரண்டிங்கிறது லோக்கல் வாரண்ட்டி, அதாவது லோக்கலில் எங்கே சர்வீஸ் பண்ணுறதுக்காண்டா வாரண்ட்டி 1 இயர் கொடுக்குறாங்க. நாட் கவர்டுன்னு வாரண்ட்டி, அதாவது ஃபிசிக்கல், அதாவது நீங்களாக போட்டு உடச்சிட்டு கீழே போட்டு உடஞ்சி ஏதாவது டேமேஜ் ஆனாலும் அவங்க பண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கவர்டு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ், அதாவது ஒரு இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணது ரொம்ப ஹேங் ஆகுது, அப்படியே பிரேக், அதாவது ஸ்டக் ஆகி நின்றுது, அது ஒர்க் பண்ண முடியலன்னா மட்டும் அது வாரண்ட்டி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதாவது வாரண்ட்டி சர்வீஸ் டைப்பு, கான்டாக்ட் android@bolt.com to claim warranty or call. Replacement will be given by the brand against manufacturing defects. உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று கான்டாக்ட் பண்ணுறங்க, மெயிலில் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, ஒன்று ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் வாங்க. இதோட ஸ்பெக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சைனாவில் தான் மேக் பண்ணுறாங்க, கண்ட்ரி வந்து சைனா தான். தலையெழுத்து எல்லாமே சைனாவில் தான் வாங்கணுமா என்னமோ, நிறைய இது சைனா ப்ராடக்ட் தான் கொடுக்குறாங்க. அதாவது மேனுஃபேக்சர்டு பை, அதாவது மேனுஃபேக்சர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, சேவக்ஸ் டெக்னாலஜி வந்து
ஃபாலோ பண்ணி மும்பையில் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு டிசைனு அதுக்கு உண்டான பேட்டர்ன் எல்லாமே சைனாவோடது. இவங்க வந்து அவங்க உண்டான டிசைனு பேட்டர்னெல்லாம் வாங்கி வெறும் ரா மெட்டீரியலாக வாங்கி இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. அதை வந்து இம்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து சேவெக்ஸ் தான் பண்ணுறாங்க, சேவெக்ஸ் டெக்னாலஜிஸ் தான் பண்ணுறாங்க. பேக்கர் வந்து அவங்களே தான் எல்லாமே பண்ணுறாங்க. வோல்ட் கேம்ஸ் அவங்க 2 பேர் தான் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இம்போர்ட்டர் மட்டும் அந்த சேவெக்ஸும் பேக்கர்ஸும் சேவெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.